ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு தேவையான கேஷ்யூ நட்ஸை அரைச்செடுத்துக்கொள்ள வேணும். 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்த 10 கேஷ்யூ நட்ஸோட 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளுவோம். அடுத்ததாக பேன் ஒன்றில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு பிரிஞ்சியில் 1 துண்டு பட்டை, தட்டி எடுத்த ஏலங்காய் 3ஐயும் சேர்த்து கொள்ளலாம். இதோட 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து கொள்ள வேணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி வெங்காயத்தோடு சேர்றதுக்காக ஒரு 1 மினிட் மூடியால் மூடி வேக வச்சு கொள்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 250 மில்லிலீட்டர் அளவுக்கு ஹாட் வாட்டரையும் சேர்த்து கொள்கிறேன். எல்லாம் சேர்றதுக்காக கொதிக்க விட்டு கொள்ளுவோம். எல்லாம் சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. ஏற்கனவே அரைச்செடுத்த கேஷ்யூ நட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு கிரேவி ஆகிலும் திக்காகாமல் இன்னும் ஒரு 100 மில்லிலீட்டர் ஹாட் வாட்டர் சேர்த்து கொள்ளலாம். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சுகரையும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து கொள்ள வேணும். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து கொள்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா தேவையண்டா குக்கிங் க்ரீம் கட்டாயம் யூஸ் பண்ண வேணும். இல்லாட்டிக்கு கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறபடியாக குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணாமலும் விடலாம். லாஸ்ட்டில் 200 கிராம் பன்னீரை சேர்த்து கொள்ளலாம். பன்னீர் உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். 1 மினிட்டுக்கு பன்னீர் கிரேவியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதித்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து கொள்ளுவோம். எல்லாம் சேர்ந்து திக்காக க்ரீமியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிட்டுது. சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிட்டுது.
ரொட்டியோட அல்லது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.